கூட்டணி அமைக்கணும் அப்படின்னா யாரு கூட்டணி அமைப்பாங்க விஜய்? அது தலைவராக விஜய்க்கு கையில் கொடுத்துட்டாங்க தீர்மானம் போட்டு. அவர் தீர்மானிப்பாராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் காங்கிரஸ் கட்சியை தாக்கி எதுவுமே சொல்லலை. காங்கிரஸ் கட்சி ஆட்சியை தாக்கியும் சொல்லலை. 69 தான் தொடங்கி 72 குறிப்பாக தொடங்கி தான் இன்றைக்கி பொதுக்குழுவில் சொல்லியிருக்கிறாரு. அதிலிருந்து சிந்தனையை பார்த்தால் என்ன, அவர் அப்படி என்ன வாய்ப்புகள் என்பதாக பார்க்கலாம். அதில் திமுக கட்சியினுடையக்கு இதுவரை வாக்களித்தவர்கள் நிறைய சமூகங்கள், அப்படி நான் அரசியல் சேர்த்து சொல்கிறேன். ஏன்னா விஜய் பக்கம் வருகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளும் பொழுது, உணரும் பொழுது, அதே போல் இங்கே திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் என்று அதிருப்தியான கட்சிகளோ திருப்தி இல்லாத கட்சிகளோ தங்கள் கோரிக்கைகளை வைப்போம், அது இங்கே எடுபடாது அல்லது எடுபடவில்லை அல்லது எடுபடுவதை நோக்கி நிர்பந்தம் கொடுப்போம், அதில் தோற்றோம் என்றால், வெற்றி அடையவில்லை என்றால் திமுக என்ற தலைமையிடம் நாம் விஜயுடன் போவோம் என்று சிந்திப்பதற்கான வாய்ப்பு உள்ளது என்ற யதார்த்தம் இருப்பதனால அதையும் அவர் முயற்சியில் எடுத்துக்கொள்வார் என்று நம்ம புரிஞ்சுக்கிட வேண்டியது.